வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் தம்பி. வாங்க. அம்மா, சிலை செய்யறதுக்கு தனியா கோயில் மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மண்ணை ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அங்கேயே மேகநாதன் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணி தந்துருவாருமா. சரிங்க ஐயா. என்னம்மா இது? இவ கையால சிலை செஞ்சு அதுல அம்மனை வேற கொண்டு வரணுமா? பொறுமையா இரு மாதவி. இப்போதைக்கு நந்தினியை விட நமக்கு பார்வதியை ஜெயிக்கிறது தான் முக்கியம். இதுவும் ஒரு வேலைதான். அவ நம்ம வீட்டு வேலைக்காரி தானே, இந்த வேலையும் செய்யறான்னு நினைச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஓகேமா. வழக்கமா சுந்தரவல்லி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுக்கற ஸ்தபதி தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இந்த தடவை அம்மாவோட மருமகளே வாகனம் செய்யறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பூசாரி ஐயா, கொடுங்க கொடுங்க. அம்மா, இது 108 புண்ணிய நதிகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம். நீங்க வாகனம் செய்ய இந்த தீர்த்தத்தையும் அதோட கலந்துக்கணுமா? சரிங்க ஐயா. வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. அம்மா, ஏன் நிறுத்த சொன்னீங்க? இத்தனை வருஷமா எப்படி நடந்துச்சோ அப்படியே பண்ணுங்க. எந்த முறையும் மாத்த வேணாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு சொல்லாம இந்த மாதிரி ஏதாவது நடந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஊர் பெரியவங்க இருக்கீங்கல்ல, நீங்களா ஒண்ணு பண்ணுங்க. இதே வாகனத்தை அவங்க மருமக மித்ரா கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க. ஆனா செய்ய தெரியுமா? என் மருமக ஏன் செய்யணும்? நான் என்ன சிலை செய்யற குடும்பத்துல இருந்தா என் மருமகளா பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அது அந்த பக்கத்தோட நீங்க நிறுத்திக்கோங்க. இந்த பக்கம் நீங்க பேசுறது இட்ஸ் நாட் ரைட் ஆண்டி. என்ன நாட் ரைட்? முதல்ல ரைட் ராங்க பத்தி பேச உங்க ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் தகுதி இருக்கான்னு பாரு. பார்வதி, அண்ணே ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இல்ல அது இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க எப்படி சிலை செய்வீங்களோ அப்படியே செய்யுங்க. அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க இத செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. முதல்ல இவன் மட்டும் சிலை செய்யக்கூடாது. ஆண்டி, இவ சிலை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. காலையில இருந்து இவ எவ்வளவு சீரியஸா விரதம் இருந்திருக்கா தெரியுமா? அவளோட லைஃப்ல செய்ய போற ஒரு பெரிய காரியமா நினைச்சு, ஜீவனா நினைச்சு அந்த வாகனத்தை செய்ய ரெடி ஆயிருக்கா. வழக்கமா சிலை செஞ்சு கொடுக்கறவரோட குடும்பம் இதை விட அதிகமா விரதம் இருந்து சூப்பரா செய்வார். அவ்வளவு ஏன், அவரோட வாரிசுங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு சிலை செய்ய சொல்லுங்க. மாம், this is not fair. லாஸ்ட் மினிட்ல எங்க போவாங்க? மகேஷ், நம்ம சிட்டில தான் அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது. கிராமத்துல எல்லாம் ஆளுங்க உடனே கிடைப்பாங்க. இங்க பாருங்க ஆண்டி, ஆளுங்க கிடைப்பாங்க கிடைக்க மாட்டாங்க அது பிரச்சனை இல்ல. நந்தினி தான் சிலை செய்யணும்னு முடிவு பண்ணி பிடிமண்ண உங்க கையால தானே கொடுத்தீங்க. அப்ப தெரியலையா உங்களுக்கு இதெல்லாம்? ஆமா தெரியல, இப்பதான் தெரிஞ்சது. அப்ப அதே மாதிரி நீங்க தெரியாமலே இருங்க, பரவாயில்ல. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நந்தினி தான் சிலை செய்வா. முடியாது சூர்யா. சூர்யா, நந்தினி தான் பண்ணுவா ஆண்டி. பாக்கலையா? என்ன பேசுறாங்க அவங்க? இரு, let me talk. நீங்க வாங்க. சில நந்தினி தான் பண்ணுவா. நீங்க வாங்க. டேய் என்னடா? நீங்க வாங்க, என்ன பேசிக்கலாம்? பார்த்தல என்னம்மா